செய்தி வெளியீடு எண் 237 நாள் 16/6/2026. தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை, தமிழ்நாடு அரசு எம்.ஜி.ஆர். திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம், தமிழ்நாடு டாக்டர் ஜெ. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது. சென்னை 600113. தமிழ்நாடு அரசு எம்.ஜி.ஆர். திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் கீழ் இயங்கி வரும் ஒரே கல்வி நிறுவனம் ஆகும். இந்நிறுவனம் திரைப்படத்துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் மிக சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களையும் இயக்குநர்களையும் உருவாக்கி வரும் தனித்துவமிக்க நிறுவனமாகும். இந்தியாவிலேயே முதன்முறையாக திரைப்பட தொழில்நுட்பங்களுக்கென 2016-2017 கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு டாக்டர் ஜெ. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பெற்று இளங்கலை காட்சிக்கலை பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் எனும் 4 ஆண்டு கால பட்ட படிப்புகளை பயிற்றுவித்து வரும் தமிழ்நாடு அரசு எம்.ஜி.ஆர். திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2026-2027 கல்வியாண்டில் கீழ்க்கண்ட பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் www.filmistute.gov.in வழியாக விண்ணப்பங்கள் 12/5/2026 முதல் 14/6/2026 மாலை 5 மணி வரை பெறப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நிர்வாக காரணங்களுக்காக 21/6/2026 மாலை 5 மணி வரை கால நீட்டிப்பு செய்யப்படுகிறது என்பது இதன் மூலமாக தெரிவித்து கொள்ளப்படுகிறது. 1. இளங்கலை காட்சிக்கலை ஒளிப்பதிவு பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபி. 2. இளங்கலை காட்சிக்கலை எண்மிய இடைநிலை பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிஜிட்டல் இன்டர்மீடியட். 3. இளங்கலை காட்சிக்கலை ஒளிப்பதிவு பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் ஆடியோகிராஃபி. இளங்கலை காட்சிக்கலை இயக்குதல் மற்றும் திரைக்கதை எழுதுதல் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டைரக்ஷன் அண்டு ஸ்க்ரீன்பிளே ரைட்டிங். இளங்கலை காட்சிக்கலை படத்தொகுப்பு பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் ஃபிலிம் எடிட்டிங். இளங்கலை காட்சிக்கலை உயிர்ப்பூட்டல் மற்றும் காட்சி பயன் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அனிமேஷன் அண்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ். எனவே கலை ஆர்வமுள்ள அனைத்து மாணவ மாணவியரும் மேற்குறிப்பிடப்பட்ட பாடப்பிரிவுகளில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.